ஃபர்ஸ்ட் லிப் லாக்கு எப்போ பண்ண? முத்தம் கொடுத்த மாயக்காரி உன் லிப்பு எனக்கு பானிபூ. கார்டில் பாயிண்ட் பண்ணு ஜாயிண்ட். யோ வாசன், வேணாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் வெறியில இருக்கேன். Welcome to It's My Show, sponsored by Sai Secrets. Rupees 10,000 worth gift hamper from Sai Secrets. Skin and hair care, 100% natural products. இந்த கிஃப்டை இவங்க ஜெயிக்கிறாங்களான்ட்டு வாங்க பார்க்கலாம். சொல்கிறேன், அதாவது இருக்கு பல கேஸு, ஆனாலும் போகலை பியூஸு. பார்க்காத சோகன்ல போகாத வேகன்ல இந்த பறக்கும் பாவை பிறந்ததின் கோவை, இனி தேவை திரையில் இவன் சேவை. நீங்க போட்டுல கண்ணெலாம் கலங்கி சிரிப்புலாம் என்ன கண்ணு கலங்கிச்சுங்கிறது சிரிப்பு வருதுன்னா இதுல எது உண்மையான ரியாக்ஷன்? எக்ஸ்ட்ரீம் சிரிப்பு போனதுனால கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ஆனந்த கண்ணீர்லாம் இல்லை, நல்லா பேசிட்டு இருந்தாருங்க. திடீர்னு வாய்ஸ் மாடுலேஷன் மாறிச்சு, ஃப்ளோவாக இருக்கிறாரு டைலாக்கு. பழக்கம் தான் எல்லாம். ஓகே, ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹாப்பி ஆஸ் ஒரு பிரதராக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு யூடியூபராக பார்த்துருக்கேன். இப்போ வந்து திரையில் ஒரு ஹீரோவாக வர IPL. ஸோ வி ஆல் வெயிட்டிங் ஃபார் தட். வர 28ஆம் தேதி. வர 28ஆம் தேதி. ஸோ எல்லாருமே உன்னை வந்து ஒரு பெரிய ஸ்டாராக கொண்டாடணும், அதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நோ வேஸ்டிங் டைம், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இதான் இட்ஸ் மை ஷோ. இட்ஸ் மை ஷோவில் 3 ஓவர்ஸு. STD, தில்லுக்கு துட்டு, ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க்கு. ஓகே, இந்த STDயில் நிறைய விஷயங்கள் நான் அவன்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, பல தடைகள், பல பிரச்சனைகள், ஏன் குறிப்பாக ஒரு வீடியோவில் கூட நீ சொல்லியிருப்ப, என்னோட திறமை என்னன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நிறுத்தாம முயற்சிகளை விடாம போயிட்டே. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நீ ஃபேஸ் பண்ண முக்கியமான தடைகள் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கும்போது இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்திருக்கும், இப்போ இருக்கும். அந்த மாதிரி நீ ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான தடைகள்லாம் என்ன சொல்லுவேன்? எனக்கு இருந்த முக்கியமான தடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2016 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஓகே, பட் ட்ரை பண்ண முடியல, அந்த கூச்சம் தடுத்துக்கிட்டே இருந்தது. அதுதான் என்னோட மிகப்பெரிய தடையே. 2016 சம்திங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் கண்டினியூ பண்ண முடியல, ஃபினான்ஷியலாக பண்ண முடியல. 16 வயசு. அப்போ 16 வயசு எனக்கு எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் விட்டுட்டேன், மறுபடியும் விட்டுட்டேன். 18, 17, 18, 19. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு மனசில் ஓடிட்டே இருக்குது. 2 தடுக்குது. ஒன்று ஃபினான்ஷியலு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கூச்சம். 2யும் உடைச்சிட்டு எப்படியோ ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணுறேன். இந்த கூச்சத்தை உடைச்சிட்டு வரோம். அப்போலேருந்து மக்கள் கொடுத்த அந்த அன்பு தடுக்க முடியாத அளவுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றிங்க அந்த அன்புக்கு. சூப்பர். ஸோ அந்த தயக்கம் தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய எனக்கு தடையாக பார்க்குறது அந்த ஸ்டார்ட் அப் தான். ஸோ நம்ம பிரதீபனா கூட சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு தாண்டா கஷ்டம், அதுக்கப்புறம்லாம் டக்கு டக்குன்னு வந்துடலாம், தயவு செஞ்சு அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை வைங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் தயவு செஞ்சு வச்சுருங்க எல்லாரும். ஓகே, ஸோ முதல் ஸ்டெப் தான் வந்து பயங்கர தடையாக இருந்துச்சு, தாண்டிட்டாரு தம்பி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது TTF வாசன் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர். 39 மணி நேரம் வண்டி ஓட்டி 3500 கிலோமீட்டர் பைக்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் ஸ்டாப். அந்த அளவுக்கு ஒரு பைக் வெரி. பட் ஓகே, பைக்கில் வந்து நீ புலிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் பைக் ஓட்டுறது வேற, சினிமாவில் கேமரா முன்னாடி பைக் வேகமாக ஓட்டுற மாதிரி நடிக்கிறது வேற. ஏன்னா முன்னாடி ஒரு கேமரா இருக்கும், அதை தாண்டி நம்ம போக முடியாது. ஸோ எப்படி இருந்தது அந்த டிஃப்ரென்ஸ் உனக்கு? கேமரா ஃபியர் கிடையாது, எப்போவுமே சொல்கிறது தான். கேமரா ஃபியர் நம்ம யூடியூப் மேபி எடுத்துறதை தாண்டி அது தெரிஞ்சது. அந்த ஒரு இது பண்ணுறதெல்லாம் இல்லை, அது ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்லோவாகவும் நாங்கள் போவோம் பண்ணல, உண்மையாக வேகமாக தான் ஓட்டுவோம். ஆனால் சிலதெல்லாம் வந்து பண்ணால் க்ளோஸ் வைப்பாங்கல்ல, அப்போ அது ஸ்லோவாக தான் ஆக்ஷன் மட்டும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறது போர்ஷே காரு. நான் யோசிக்கிறேன், போர்ஷே காரில் கேமராலாம் மாட்டிட்டு வந்துட்டாங்க, என்னடா இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரில் கேமராவில் செட்டப்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த கார் போகுது சொல்கிறேன்னு, நம்மளும் அந்த அளவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. க்ளோஸ் மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாகவும் இல்லை, பண்ணிட முடிஞ்சது ஈஸியாக. ஓகே, நான் ஒரு மூவியில் வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு பைக் சீன் கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ஸ்டண்ட்டுக்குன்னு ஒரு பைக் வச்சுருந்தாங்க, அதுக்கு சாவியே கிடையாது. 2 ஒயர் எடுத்துகிட்டு வச்சா அது தானாக பற்றிக்கணும். என்னடா அது அப்படின்னு கேட்டேன். உனக்கு கொடுத்த பைக் எப்படி? இல்லை, அது வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்த பைக் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொடுத்த பைக் தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. அது ஆக்சுவலி எப்போவுமே
ஷூட்டிங்க்கு வர்ற பைக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க, ரெகுலராக ஷூட்ஸ் போகும், டக்குன்னு கீழே விழுகும், அதை எடுத்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுறதுனால. பட் இருந்தாலும் அவங்க டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்களே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்தது. ஓகே. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த நட்புனா எல்லாரும் மச்சான் மச்சான் அப்படின்னு கூடுவாங்க. ஸோ மச்சானை காப்பாற்றுறதுக்காக போராடும் ஒரு கதாபாத்திரமா இந்த படத்தில் பார்க்கலாம் ஐபிஎல்ல. கரெக்டாக இது மட்டும் டெலிவரி ஆச்சுன்னா ஆல் இண்டியா பாலிடிக்ஸே ஃபயர் ஆகிடும். நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா டீகோட் பண்ணியிருக்கீங்க. டீகோட் பண்ணிட்டேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வர 28ஆம் தேதி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். 28ஆம் தேதி ஐபிஎல் மேட்ச் எவ்வளோ ஆர்வமாக பார்ப்போமோ அந்த மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு பெரிய ஒரு குற்றம் இருக்குது. அந்த அதான் நம்ம எப்போவுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு பெரிய அநியாயம் நடந்துடுது, ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு நம்ம கடந்து போயிடுறோம். பட் அது உண்மையாகவே அது அவங்க இப்போ ஒருத்தவங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு ஒரு நியூஸ் பார்க்குறோம், கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பார்க்குறோம். அது உண்மையாகவே ஆக்சிடென்ட் தானா இல்லை ப்ரீ பிளான்டு மர்டரா? இது உண்மையாகவே இந்த மர்டரை வந்து இவங்க தான் பண்ணாங்களா இல்லை பொய்யா வந்து புட்டப் பண்ணி ஒருத்தங்களை உள்ளே வச்சுருக்காங்களா? அது ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் மாட்டினா என்னெல்லாம் ஆகும்? அவனோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும், அவன் குடும்பமும் கேள்விக்குறியாயிடும். ஏன்னா அவங்க ஃபேமிலியவே பார்த்துக்கிறது அவராக தான் இருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பணம் உள்ள மனிதர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக போகும். படத்தில் ஏதாவது அரசியல் இருந்தால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அனைத்தும் கற்பனையே. ஆமாம், எல்லாம் இல்லை, ஆக்சுவலி இது உண்மை சம்பவம் தான். ஆனாலும் இதில் ஃபிக்ஷனலாக அது ஒரு கற்பனைகள் எல்லாம் கண்டிப்பாக கற்பனைகள் இல்லாமல் இருக்காது, மசாலா கொஞ்சம் தேவையா கற்பனைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஆர்டிஸ்ட் தாங்க, எனக்கும் ஏற்கனவே பல கேஸ் எல்லாம் எங்கள் டேரக்டர் தான் காரணம். எங்கள் டேரக்டர் சார் சண்டை போடுவார், யோ எல்லாம் என் மேலே கொத்து விட்டு போயிட்டேன். அப்படிலாம் இல்லைங்க. ஓகே. டப்பிங்லாம் எப்படி நீ பண்ணியிருக்கியா? இல்லை, எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து அதாவது எல்லாருமே சொல்லுவாங்களே டப்பிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நான் இருந்துட்டு டேரக்டர் சார்கிட்ட, சார் யாராவது ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள கொடுத்துருங்களேன் அப்படின்னு. சார் வந்துட்டு இல்லவே இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன்னா இன்னும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக நடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அதில் ஸ்க்ரீனில். பட் அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்குறதுனால ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. ரைட்டு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது குறிப்பாக ஒரு விஷயம் நான் பர்சனலாக நான் கேட்டே ஆகணும். ஐ திங்க் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஒரு யூடியூபராக நான் வந்து ஒன்று ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு ஷோ பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து பின்னாடி ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. எனக்கு டவுட், என்னடா அது ஃப்ரெண்டுனா ஒருத்தர் கூப்பிட்டு வரலாம், இல்லை அஸ்டன்னா ஒரு 2 பேர் கூப்பிட்டு வரலாம், 10-15 பேர் யார் இது அப்படின்னு நான் கேட்ட உடனே, ஆனால் எல்லாமே என் சப்ஸ்கிரைபர்ஸ்ண்ணே அப்படின்னு சொன்னேன். சப்ஸ்கிரைபர்ஸை கூட வச்சுட்டு சுற்றின ஒரே ஆள் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சுட்டு தான். இல்லை என்ன அப்படி தனி பாசம் இல்லை, வர்ற வழியில் அப்படியே பசங்க ஹாய்னா எங்கண்ணா போகிறீங்க அப்படின்னு இங்கே தான் பார்க்குறேன், நாங்களும் வரலாமான்னு கேட்டாங்க. அட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே சேர்ந்து வந்தது தான். இது எப்படி இந்த பயணம் வந்து ஹீரோ ஆனதுக்கப்புறமும் தொடருமா இதே மாதிரி? அதுதான் எப்பவுமே இந்த இன்டர்வியூஸ்லாம் கேட்குறாங்க என்னென்னா, இப்போது நல்லா ஹம்பிளாக இருக்கீங்க, இதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா இதே மாதிரி ஹம்பிள் இருப்பீங்களா? எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இப்போவே நான் கொஞ்சம் பெரிய ஆள் தாங்க, சும்மா பண்ணா சொல்கிறது. ஓகே, எஸ்டிடி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஊர் டெரரான ஊர், தில்லுக்கு துட்டு. ஓகே ஓகே ரைட்டு. இதான் வந்து 2வது ஓவர். ஓகேவா? தில்லுக்கு துட்டு 10 கார்டு இருக்குது, 5 சிகப்பு கார்டு 5 பச்சை கார்டு. ஸோ இதில் பச்சை கார்டு எடுத்தால் எல்லாமே நார்மலான கேள்விகள், நீ வந்து பதில் சொல்லலாம். சிகப்பு கார்டு எடுத்தேன்னு வச்சுக்கோ, எல்லாமே ஏடாகூடமான கேள்விகள். ஆனால் ஒரு சிகப்பு கார்டு எடுக்கும்போது உனக்கு டி சோகா ரெஸ்டாரண்ட் உலகம் 1000 rupees வவுச்சர். கிரீன் கலர் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நார்மலான கேள்விகள், ரெட் கலர் எல்லாமே டஃப்பாக டெரராக இருக்கும். ஓகே. ஆனால் ரெட் கலரில் பரிசுகள் உண்டு. இல்லை பரிசு இல்லை, நான் சிகப்பு தாண்டா எடுப்பேன், சவ் போய் கொடுங்க, பச்சை கடலாம் தூக்கி காயிலாங்கடையில் போடுங்க. ஓகே ரைட்டு. ஸோ ரெட் கலர் கார்டு போயிடலாமா? போகலாம். அதாவது வழக்கமாக ரெட் கலர் கார்டை வந்து நான் அப்படி கொடுத்து நீங்களே படிங்கன்னு சொல்லுவேன். உனக்கு அது கிடையாது, நானே படிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ரெட் கலர் கார்டில் என்ன இருக்குன்னா, நாங்கள் பார்த்தோம் ஐபிஎல்லோட ட்ரெய்லரு, அதில் வந்து ஒரு லிப் லாக் சீன்லாம் இருக்குது. கேள்வியாக தான், லைஃப்பில் ஃபஸ்ட்டு லிப் லாக்கு எப்போ பண்ண மறக்கவே முடியாது? 10th. இல்லை கேள்வி முடிச்சிருந்தேன். அண்ட் எத்தனை பேரோட லிப் லாக் பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு லிப் லாக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்க கரெக்டாக அந்த டைமில் தான் முத்தம் கொடுத்த மாயக்காரி உன் லிப்பு எனக்கு பானிபூரி அந்த சாங்குமே ரிலீஸ் ஆச்சு. மண்டக்குள்ளே லூப் ஆகிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, பிரேக்கப் ஆகி போச்சு. மை காட், 10th படிக்கும்போது லிப் லாக். இதில் வந்து என்னோட ஃபேவரட்டான தமிழ் சார் யார் கேட்டாலுமே என்னோட பாண்டியன் சார் தான் எனக்கு பிடிச்ச டீச்சர் அப்படிம்பேன். ரொம்ப பிடிக்கும் எங்கள் சார், தமிழ் சார். கண்டுபிடிச்சிட்டாரு.
ஓகே. எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. ஓகே. அது பயங்கரமா இந்த லிப் லாக் கொடுத்தது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு சார். தெரியலையே. ஸ்கூலுக்கு அப்புறம் கொடுத்தியா ஸ்கூலுக்கு முன்னாடி கொடுத்தியா? எத்தனை லிப் லாக் கொடுத்துருக்கேன்னா கேள்வி போயிட்டான். பெருசா ஒன்றும் இல்லைண்ணா, கம்மி தான். இல்லை எத்தனைன்ட்டு இல்லை, எத்தனை பேருக்கா? அதான் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எத்தனை பேருக்குன்னா அது ரொம்ப கம்மி தான். சிங்கிள் டிஜிட் இல்லை. சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா? சிங்கிள் டிஜிட்டில் சொல்லிக்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் சொல்லிக்கலாம். இல்லை இதை நம்புவாங்க. ஏன்னா நம்ம போகிற கோல்ஸ் வேற, நம்ம போகிறது இல்லை. சரி, லேட்டாக தான் புரிஞ்சுதா? ஆமாடா, ரொம்ப லேட்டாக தானே புரியுது. வயசு ஆயிடுச்சு போல. ஓகே. கல்யாணம் ஆகியிருந்தாலும் கூட வெளிப்படையாக உண்மையை பேசின டிடிஎஃப் வாசனுக்கு ஐயோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது போலண்ணா. வவுச்சர் வச்சுக்கோங்க. அடுத்த ரெட் கார்டு போயிடுவோமா? ஓகே ரைட்டு. ஓகே, அடுத்த ரெட் கார்டு வந்து இது வந்து கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற ரெட் கார்டு. செக்ஷன்ஸ் பேர்லாம் நான் சொல்கிறேன். ஓகே. அந்த செக்ஷனுக்கான ஆப்ஷன்லாம் வரும். ஓகே, நீ கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டேன்னா மறுபடியும் ஒரு வவுச்சர் கொடுப்போம். சரி. இல்லைனா ஒரு டேர் பண்ணோம். சரி. ஓகே. சரி. ஸோ பார்த்துலாம். இமேஜஸ் ஓகே, கண்ணுக்கு தெரியுதுல்ல? ஓகே. இதில் நீ மேட்ச் பண்ணும். செக்ஷன் 279. ஓகே, நானே சொல்கிறேனே. என்னது? ரேஷ் டிரைவிங். 279 ரேஷ் டிரைவிங் என்பது கரெக்டான ஆன்சரு. செக்ஷன் 184. ஓகே, 184. ஓகே. ஒரு ஹைகோர்ட் மாதிரி இருக்கு நம்ம ஷோ. மேபி டேஞ்சரஸ் டிரைவிங். டேஞ்சரஸ் டிரைவிங் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். என்னடா நீ பேசாம லாயர் ஆயிருக்கலாமே ஆக்டர் ஆனதுக்கு பதிலா. செக்ஷன் 143. 143. யா, ஐ லவ் யூவா? அந்த செக்ஷன் இல்லை, இது இந்த செக்ஷன். இல்லை, இந்த செக்ஷன் நமக்கு வராது. மேபி அன்லாஃபுல் அசம்பிளி ஆர் டிஸ்ஒபீடியன்ட் டு பப்ளிக். அன்லாஃபுல் அசம்பிளி. என்னங்க இது? கரெக்ட். செக்ஷன் 188. 188. ஆமா, 188. அது கிடையாது. கண்டிப்பா டிஸ்ஒபீடியன்ஸ் டு பப்ளிக் சர்வன்ட் தான் இருக்கும். டிஸ்ஒபீடியன்ட் டு பப்ளிக் சர்வன்ட். வாவ். 308 அடுத்தது. செக்ஷன் 337. 337. ஆமா. இல்ல நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப டேஞ்சரஸ் டிரைவிங்கா இருக்கும். இல்ல, இருக்குது ஒரு ஆப்ஷன். அப்போ காசிங் ஹர்ட் பை ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப். அனைத்து செக்ஷனுக்கும் என்ன சரியான பெயர் அப்படின்ட்டு கரெக்டா சொல்லியிருக்காரு டிடிஎஃப். எல்லாருமே அப்படி இல்லைன்னா இந்தியன் பீனல்லாம் நம்ம ஒரு லா படத்துல நடிக்க முடியாது இல்லைங்கண்ணே. அந்த படத்துல நடிச்சதுனால மட்டும் இந்த செக்ஷன்ல அவருக்கு தெரிஞ்சுக்கல. இந்த எல்லா செக்ஷனையும் தம்பி மேல போட்டுருக்காங்க. இல்ல, எல்லா செக்ஷனுமே உண்மையில இருக்கு. அப்படியா? ஓ, தெரியாம தான் சொன்னியா? இந்த எல்லா செக்ஷன்லயும் டிடிஎஃப் வாசன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. டிஸ்ஒபீடியன்ஸ் டு பப்ளிக் சர்வன்ட். நம்ம பப்ளிக் சர்வன்ட்ஸ்க்கு என்னைக்குமே டிஸ்ஒபீடியன்ஸா இருந்தது கிடையாது. கேஸ் இருக்கு, உங்க ஆர்டிகல்லே வந்திருக்கு. ஐயோ, பட் பரவாயில்ல. என்ன கேஸ்? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. ஆமா, சபாஸ். இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே நான் இது உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா மறந்துருப்பாங்க யாராக இருந்தாலும். சூப்பர். இதுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து கொரியர் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் கொடுங்க. அப்போ இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துறேன். ஓகே. ஓகே, அடுத்து ரெட் கார்டு தான். இந்த ரெட் கார்டில் என்ன இருக்கிறது என்றால் பாஸ்போர்ட் முடக்கம், லைசன்ஸ் 10 இயர்ஸ்க்கு பேனு. இதெல்லாம் எப்படி நடந்தது அண்ட் இப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்க? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆனதெல்லாம் ஐயோ, அது எப்படி சொல்கிறதுங்க, அது உண்மையாகவே மயங்கி தான் விழுந்தோம். அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ரிலீஸ் ஆகி வர்றனால இன்றைக்கி அவனை ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி விட்றானுங்க. ஏன்னா அந்த கேமரா கீழே விழுந்துருக்கும்ல, அந்த எஸ்டி கார்டு எடுத்து பசங்க பார்த்துட்டு லேட்டாக வந்து பண்ண ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. ஏன்னா கிராஷ் ஆன இடத்துலேயே கேமராலாம் பறந்துருச்சு. யாரோ ஒருத்தங்க கரெக்டாக ரிலீஸ் ஆகி வர்ற டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது அது உண்மையாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீலிங்லாம் அடிக்கலை, மயங்கி தான் விழுந்திருக்கோன்னு சொல்லி தெரியுது. அப்புறம் நாங்கள் அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி நாங்கள் அதுக்கப்புறம் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறோம். பெரிய பெரிய அஃபிஷியல்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபுட்டேஜ் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருந்தது, அப்படி இல்லைன்னா எங்ககிட்டயே கிடச்சிருந்துச்சுன்னா, அவங்ககிட்ட கிடச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணிப்பாங்கன்னு தெரியாது, நம்மகிட்டே கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம இதை காமிச்சு மேபி அந்த மாதிரி தடுத்துருந்துருக்கலாம். அது சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் லைசன்ஸ் 10 இயர்ஸ் சஸ்பெண்ட், அதை வச்சு நாங்கள் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ்க்காக மூவ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து பண்ண மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்கேன். ரத்தத்திலே ஊர்ன விஷயம். 3500 கிலோமீட்டர்ஸ் 39 ஹவர்ஸில் பண்ணுறது நாட் ஜஸ்ட் ஜோக். போயிட்டே இருப்போம், பசிக்கும், ஹோட்டலில் க்ராஸ் ஆகும்போது அந்த ஒரு ஸ்மெல் செம்மையாக இருக்கும். மைண்ட்லாம் வந்து பார்த்தா ஹோட்டலுக்கு போயிடலாமான்னு தோணும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் போக மாட்டேன்.
போகிற வழியிலே தூக்கம் வரும், தூங்கவும் செஞ்சுருக்கேன். ஒரு செகண்ட் இப்படி ஆகும். ஏன்னா கண்டினியூவாக 39 ஹவர்ஸ் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி 39 ஹவர்ஸ்லாம் நான் ஸ்லீப்பை அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். பட் என்ன பிரச்சனைனா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியுமே நான் சரியாக தூங்கலை. அது ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. லைட்டாக தூக்கம் வருது, நிப்பாட்டிடலாமான்னு சொல்லி பின்னாடி வர என் ரைடர் வேறு காணாமல் போயிட்டார் திடீர்னு. நான் அப்படியே மூவிங்லேயே வந்து பண்ண இன்டர்காம் போட்டிருப்போம், கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், கனெக்டும் ஆக மாட்டேங்குது. அப்புறம் கனெக்ட் ஆகிட்டார், தம்பி வந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ரைடர் இவங்க ரேசர் ஸ்ட்ரீட் ஏதோ ரேசர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துருந்தா நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ கூட உங்களுக்கு யாருக்காவது என்னை பிடிக்காமல் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் எங்களோட ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களோட இது எல்லாமே மாறிடும். இன்னும் பேண்டில் தான் இருக்குது. இன்னும் இது இப்போ லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க, இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான விஷயம், கோர்ட்டில் ஆர்டர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் பறந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே கல்யாணமும் ஆகி போயிடுச்சு. ஜோடியாக பறக்கலாமே. ஜோடியாக பறக்கலாம். என் பொண்ணுக்கு வேறு காலேஜ் இருக்குது. ஸோ கடவுள் பொண்டாட்டி தான். என்ன படிக்கிறாங்க? ஒய்ஃப்னு சொல்லவே வாயில் வரமாட்டேங்குது. இப்போ என்னோட லவ்வரு அது இப்போ கூட யாராவது கிட்ட ஆளுன்னு தான் சொல்லுவேன். ஓகே அது என் பொண்ணு மாதிரி தான். நான் அவங்க தான் என் ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லி அது அப்படி போகும். எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம். என்ன படிக்கிறாங்க? யூஜியா பிஜியா? இப்போ யூஜி முடிய போகுது. இன்னொரு 6 மந்தில் முடிய போகுது. மே மாதத்தோடு முடிய போகுது. அப்பா எனக்கு லீவு கிடைச்ச மாதிரி இருக்குது. சாட்டர்டே சண்டேலாம் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் பார்த்துட்டு இருந்தது. காலேஜ் டைமில் கூட நம்ம பெருசாக பார்க்கல சாட்டர்டே சண்டே. ஸ்கூல் டைமில் தான் சாட்டர்டே சண்டே எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க நம்மளை. 2K கிட்ஸ் காலேஜ் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணுறாங்க. பட் 90s கிட்ஸ் நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணலையாண்ணா? நீங்கள் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணலையே? இன்னும் நான் சொல்கிறீங்க என்னண்ணா சொல்கிறீங்க? சும்மா சொன்னாதான். எனக்கு எப்படி பார்த்தேன், முஸ்லீம்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே. சின்ன வயசு சுண்ணத்து தான் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இல்லை ஆக்சுவலி எனக்கு முஸ்லீம் வெட்டிங் கிறிஸ்டின் வெட்டிங்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. ஆனால் இப்போ சுன்னத் பண்ணால் தான் முஸ்லீம் வெட்டிங் பண்ண விடுவாங்களாம். சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுன்னத் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டான், ஐயோ நல்ல வேலை நமக்குலாம் அப்படி பண்ணல அப்படின்னு நினைப்போம். இப்படி நினைக்கிற அளவுக்கு பண்ணல. ஆனால் அது சின்ன ப்ரொசீஜர். இப்போ எதுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ஓகே, உண்மையாகவே மேரேஜ் பண்ணலையா? ஏன் பொண்ணு கிடைக்கல? என்ன சொல்றீங்க? உங்க ஊர்ல ஏதாச்சும் பொண்ணு இருந்தா சொல்ல, ஐம் ரெடி டு மேரி. எப்படின்னா பொண்ணு கிடைக்கல? ஒரு வேளை மீடியாவில் இருக்கிறதுனால பொண்ணு கிடைக்கலையா? எக்ஸாக்ட்லி, தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ இவர் நல்ல தங்கமான மனுஷங்க. ஐயோ அதெல்லாம் கொடுக்கலாம் தைரியமா. தைரியமா கொடுக்கலாமான்னு தெரியல. கொடுக்கலாம். இல்ல தைரியமா கொடுக்கலாங்கிற அளவுக்கு தான் பழகிருக்கோம். தைரியமா கொடுக்கலாங்கிற அளவுக்குலாம் இன்னும் பழகல. இப்படிதான் எல்லாரும் சொல்றீங்க. அவங்க ஒரு டவுட்லயே வாழ்றாங்க கடைசி. சரி பரவாயில்ல, கோயம்புத்தூர்ல ஏதாச்சும் இருந்தா சொல்லி. ஏதாச்சும் இருந்தா பொண்ணு இருந்தா, ஏதாவது பொண்ணு இருந்தான்னு சொல்லுங்க. இன்னும் தெரியுது உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு. ரைட்டு, ரொம்ப கிரீனா இருக்கும் போல. போயிடும். அடுத்த ரெட் கார்டு போயிடுவோமா? இது வந்து என்னன்னா கார்டில் பாயிண்ட் பண்ணு ஜாயிண்ட். ஓகே, கார்டில் பாயிண்ட் பண்ணு ஜாயிண்ட். ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்ஸை அங்கே வர புகைப்படங்களோட நீ டாக்டர் எனக்கு எல்லாம் தப்பாக கேட்குது டாக்டர். அந்த ஜாயிண்ட் இல்லை, இந்த ஜாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து படிச்சேனா இல்லை புகைப்படம் பார்த்துலாமே? ஃபோட்டோஸ் ப்ளீஸ். இப்போ கூட புகைன்னு தான் காதில் வருது. அது சொல்லுங்கண்ணா. நான் 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கூட மேட்ச் பண்ணணும். 4 ஆப்ஷன்ஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் யாரு? இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் மதன் கௌரி அண்ணா கிட்ட அவரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். இவங்க கிட்ட பிடிக்காத விஷயம்னா ஜிபி முத்துன்னா முன்னாடி வந்து திட்டுவார்ல செத்தப்பையில். அது இந்த டைம் இல்லை, முன்னாடி டிக்டாக் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போதே செத்தப்பையில் நான் அரப்பையில் அப்படிங்கும் போது அது எனக்கு பிடிக்காது. ஏதோ நம்மளே திட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் அண்ணன் ஜிபி முத்துனா கிட்டே சொல்லியிருக்கேன். பட் அண்ணன் சொல்லுவார், ஐயோப்பா நான் வியூஸை திட்ட மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கமெண்ட் போட்டிருப்பான் அவனை தான் நான் திட்டுவேன் அப்படிம்பாங்க. ஆனால் அண்ணன் ரொம்ப தங்கமான மனிதர். அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்போ பிடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன திட்டினாலும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரைட்டு. இவங்க கிட்ட ஒரு யூடியூப் சேனல், அதாவது அவங்க யூடியூப் சேனல் நீ ஸ்வாப் பண்ணிக்கணும், உன் சேனல் அவங்கள்ட்ட கொடுத்துரும். இல்லை அது எந்த யூடியூபருக்குமே அது செட் ஆகாது. இப்போ விஜய் சித்து அண்ணாவோட சேனல் ஸ்வாப் பண்ணிக்கலனாலும் அது அவர் சூப்பராக ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. சும்மா ஒரு ஃபாலோ சூப்பராக கண்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட பைக்கை அவங்க ஓட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி vlog வித்தியாசமாக இருக்கும். ஸ்வாப் பண்ண முடியாது. அதை ஸ்வாப் பண்ண முடியாது. வேறு ஏதாவது கேள்வி? இது பிடிக்காத கண்டென்ட்னா இர்ஃபான் அண்ணா. இர்ஃபான் அண்ணோட கண்டென்ட்டில் எனக்கு என்ன ஒரு கண்டென்ட் பிடிக்காதுன்னா அது ஒரு ஒரு மீம் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த மீம் ரியாக்ஷனில் ஒரு டைலாக் வரும். அது என்னென்னா அந்த இடிக்கும். அது என்னென்னா கட்டி போட்டிருப்பாங்க. யார் அந்த காமெடியே மறந்துடுச்சு.
அதான் கட்டி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். என்னப்பா ரகசியம் அப்படிம்பாரு. விவேக் சார் தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னா விவேக் சார் தானே படம். ஆமாம் ஆமாம், இங்கே ஓகே இடி முழுக்கும். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மீம், அண்ணனுக்கு என்ன பிரச்சனைனாலும் கேஸ் ஆகுறதுல எதுவுமே ஆகுது இல்லை, ஆனால் எனக்கு என்னன்னாலும் கேஸ் ஆகுது, எல்லாமே ஆகுது, நியூஸ் ஆகுது பெருசாக. ஸோ வந்து அதான் அண்ணன்கிட்ட நான் கேட்குற மாதிரி அதெல்லாம் என்னப்பா ரகசியம், அதெல்லாம் ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னது அது எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. அது யார் பண்ணாலுமே அது ஃபன்னாக எடுத்துருப்பேன், பட் அவரே அது நம்ம அண்ணன் அப்படின்னு பண்ணும்போது அது ஹர்ட் ஆச்சு. நியாயமான பதில். ஸோ எல்லாமே சிகப்பு கார்டாக போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு பச்சை கார்டு எடுக்கலாமே எனக்காக? ஓகே ஓகே. ஸோ இது வழக்கமாக என் ஷோவில் நான் பண்ணுறது தான். திஸ் ஆர் தட். ஓகே, திஸ் ஆர் தட் டக்கு டக்குன்னு பதில் சொல்லலாம். பைக் ரேசிங் ஆர் மூவி ஆக்டிங்? போத். ஏதாச்சும் ஒன்று தான். அதான் இந்த கண்ணா இந்த ஆப்ஷன் நான் ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்ணை குத்துவேன். எந்த கண்ணோ அந்த கண்ணை மட்டும் குத்தாமல் இந்த கண்ணை குத்து. அதுக்கு தான் கண்ணாடி போட்டிருக்கேன். போத். சரி ஓகே. இது மறுபடியும் போத்துங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை வேறு வழி இல்லைன்னா சொல்லி தானே ஆகணும். மற்றதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். சரி, ரொமான்டிக் சீன் ஆர் டைவிங் ஃபைட் சீன்? டைவிங் ஃபைட் சீன். இளையராஜா ஆர் ஏஆர் ரஹ்மான்? ஏஆர் ரஹ்மான் சார். நைஸ். சென்னை ஆர் கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர். யூடியூபா இன்ஸ்டாகிராமா? அஃப்கோர்ஸ் யூடியூப். லாஸ்ட் ஒன், மணி ஆர் ஃபேம்? ரெண்டை விட இன்னும் நிறைய பெஸ்ட் இருக்கே. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யா லவ். ஸோ ரெண்டுமே இல்லை. ரெண்டை விட லவ். மணியும் தேவையில்ல, ஃபேமும் தேவையில்ல, ஐ சூஸ் லவ் அப்படின்னு. யா நைஸ், சூப்பர் வாசன், அமேசிங். அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா நான் என்ன வச்சாலும் சரி எல்லாரும் டக்குன்னு மணி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ லவ் சூஸ் பண்ணிக்க. அமேசிங், தேங்க்யூ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் பக்கன்னு அடிச்ச உடனே தில்லுக்கு தொட்டு முடிஞ்சிச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சிகப்பு கார்டுக்கு மேலே நிறைய சிகப்பு கார்டு எடுத்துட்டேன். அதனால ₹10,000 worth gift hamper from Sai Secrets. எஸ், உங்க ஸ்கின் அண்ட் ஹேரை 100% நேச்சுரலா பாதுகாக்கிறதுக்கு a token of love from Sai Secrets in It's My Show. 10,000 rupees வழங்கும் ஒரு சூப்பரான gift from Sai Secrets to you. அப்போ யாருக்காவது கிஃப்ட் பண்ணிடுறேன். சூப்பர், நன்றி. ஓகே, ஃபைனல் ஓவர், டாஸ், அப்புறம் பேசு. டாஸ் போட்டதுக்கு தான் நான் பேசி வைப்பேன். ஆனால் என் தம்பிங்கிறதுனால உனக்கு டாஸே கிடையாது. நிறைய நம்பர்ஸ் வரும், நீ சூஸ் பண்ணுற ஒரு நம்பரை, அந்த நம்பருக்குள்ளேருந்து ஏதாச்சும் ஒன்று வரும், அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணால் போதும். ஓகே, பார்த்துடலாம். நம்பர்ஸ் வந்துருச்சு. எனக்கு நீங்கள் சொன்னது புரியல, பட் 7. தம்பி வணக்கம், நான் அண்ணன் போஸ் வெங்கட் பேசுகிறேன். நீ சின்ன வயசுல இருந்து நீ நிறைய அந்த சாகசங்கள் பண்ணியிருப்ப, பைக்ல எல்லாம் சாகசங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி உங்களுக்கு அந்த ஆசை வந்தது? அது இல்லை கேள்வி. அப்படி இருந்த நீங்க திடீர்னு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை எப்படி வந்தது? அண்ணன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, எனக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இத்தனைக்கும் படத்தில் நான் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன், சரிங்களா? அப்படி அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கும்போது சார் வந்து ஒரு கோட் சீனில், சரிங்களா, அவரோட எமோஷன்ஸை காட்டணும். ஓகேவா? டைலாக்ஸ் கிடையாது. நம்ம இப்போ புதுசாக நியூ லேர்னராக போகும்போது நமக்கு இந்த பாடி லாங்குவேஜஸ்லாம் தெரியாது. சார் அவரோட ஒட்டுமொத்த எமோஷன்ஸையும் இந்த இந்த கம்பி மாதிரி போட்டிருக்கோம்ல, கூண்டில் நிற்க வைப்பாங்களே, அந்த கூண்டில் இப்படி பிடிச்சாரு. அத்தனை எமோஷன், அதுக்கு அவ்வளோ வேலிடாக இருந்துச்சு அந்த எமோஷன். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் சார். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் சார் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து எங்களை நிற்க வச்சு சார் ஃபோட்டோ எடுத்தார். நம்மளும் எடுப்போம், இல்லைன்னு சொல்லலை, நம்மளும் எல்லாருக்குமே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்போம். பட் சார் எடுக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சூப்பரான விஷயம். யா ரொம்ப. ஓகே, அண்ணனோட கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா, சினிமா ஆசை எப்படி வந்தது, அண்ட் வந்து பைக் ஆசை எப்படி வந்தது. சினிமா ஆசை வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும், நார்மலாக எல்லாருக்குமே கன்ஃபார்ம் இருக்கும், எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதையே நோக்கி போனோம்னா நம்ம வாழ்க்கையில் வழிமாறி போயிடுவோமோன்னு பயம் இருக்கும். அதுலேயும் எங்கள் ஊர் சைட்லலாம் எங்களுக்கு அந்த பயம் ரொம்ப இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வரணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தா வழிமாறி போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தா நம்ம எல்லா படமும் பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம படமும் இந்த மாதிரி வரணுண்டான்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ரீல் கூட ஒன்று போட்டிருந்தேன், ஒரு நாள் கண்டிப்பாக படம் வரும். ஸோ அந்த ரீல்லாம் போடும்போது அவ்வளோ எடிட் பண்ண எமோஷனாக இருந்தது. ஓகே. ஸோ அதே மாதிரி கனவுல, நம்ம கனவுல யாருக்கு ஹீரோ வருவா? உங்கள் கனவுல யார் ஹீரோ? நம்ம தான். அந்த
அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ட்ரீம். எனக்குமே அது நிறைய இருந்தது. பட் எதுவும் வெளியே காமிச்சிக்க முடியல. ஏன்னா அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி காமிச்சிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வரும்போது காமிச்சிக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த வாய்ப்புக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தோங்க. உழைக்கிற வரைக்கும் நாங்கள் உழைச்சி அதில் சம்பாதிக்கிற வரைக்கும் நாங்கள் காட்டிக்கல. சம்பாதிச்ச உடனே காட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நம்பர் என்னது? நம்பர் 2. 2ல யார் இருக்கா? யோ வாசன், வேணாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் வெறியில இருக்கேன். எப்போ மோட்டோ விளாகிங்லாம் பண்ண போற? படத்தோட ட்ரீசர்லாம் பார்த்தேன், எல்லாம் நல்லா இருக்கு. ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலன்னு நினைக்காத, நேரில் பார்த்து சொல்லலான்னு இருந்தேன். நேரில் பார்க்க வாய்ப்பும் கிடைக்கல, நீயும் பிஸியாக இருக்க, அதனால் விட்டேன். சீக்கிரமே மோட்டோ பிளாகிங்கில் பார்ப்போம். மோட்டோ பிளாகிங்கில் பார்ப்போன்னா நான் ஓட்டுறேன்னு இல்லை, நீங்கள் எப்போ ஓட்டுவீங்கன்றதுக்கோசம் வெயிட் பண்ணுறேன். இப்போ வேற ஹீரோ ஆயிட்டீங்களா, அதனால உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வேற அதிகமாயிருச்சு. வாங்க போங்கன்னு கூப்பிடலன்னா தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்குதான் இவன்கிட்ட பேச மாட்டேன் நான். God bless you. Thank you so much. ஐயோ, Love you. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. என்ன காண்டையும் மேல இல்லை, நான் இவரை கெட்ட வர திட்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? பாவம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போடல நான். வீடியோ இல்லை, ஆக்சுவலி எனக்கும் விஜய் சித்துனாக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவனா போனா, இவனா ஒரு வீடியோ போட்டான், இவனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் எதுவும் இல்லை, இவனுங்க தான். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்று நான் எதாவது சொன்னேன்னா நீங்களா போகிறீங்க, நீங்களே எங்கள் அண்ணனை திட்டுறீங்க, நீங்களே அப்புறம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களை கை காமிச்சு விட்றீங்களா, நியாயமா? அன்னையிலேருந்து நான் பேசுறது கிடையாது. ஃபோன் பண்ணலன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையிலே யாரையும் பிளாக் பண்ணதில்லை. இவர் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபோன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் மோட்டோ விளாகிங் சீக்கிரமாக பண்ணுவேன். மோட்டோ விளாகிங் இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். கேரளா பைக் ரைட் போயிட்டு வந்தேன். ஸோ அது வந்து நான் லைசன்ஸ்டு ஸ்கூட்டி. அது அடுத்தடுத்த வீடியோஸ் இப்போ போட வேணாம், இந்த மூவி ரிலீஸ் பண்ணிவிட்டு போடலான்னு வெயிட்டிங்கில் இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். நாங்களும் வெயிட்டிங் மூவிக்கு அப்புறம். ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது, திறந்துடலாமா? என்ன நம்பர்? நம்பர் 5. 5 எனக்கு பிடிச்ச நம்பர். ஐயோ, அபிராமி மேம். அபிராமி மேம். ஹாய் வாசன், அபிராமி பேசுகிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு பைக் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். இது நான் ரொம்ப வெளியில் சொன்னதும் கிடையாது, நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பைக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை ட்ரயம்ஃப் பைக்ஸ் பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ராயல் என்ஃபீல்டும் ரொம்ப பிடிக்கும். புல்லட் ஓட்டுறது எனக்கு ரொம்ப இஷ்டம். நீங்கள் சின்ன வயசில், அதாவது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட வயசுலேருந்தே இந்த ஒரு பைக்கை நான் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிடணும்டா அப்படின்னு நினச்ச பைக்கு எந்த பைக்? ஹார்லி டேவிட்சன். ஹார்லி டேவிட்சன். ஓகே, எவ்வளோ அது? அதுவும் கைண்ட் ஆஃப் வரும் 6, 7, ஓகே, 8, 10 எல்லா ப்ரைஸிங்லேயுமே இருக்குது. அந்த பைக் தான் சின்ன வயசுலேருந்தே, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகே, நான் பெருசாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவேன்டா, சக்ஸஸ் ஆகிட்டு என் ஒய்ஃபை இப்படி இல்லை இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஹார்லி டேவிட்சனில் போவேன். ஸ்கூல் படிக்கும் போது 11th படிக்கும் போது. ரைட்டு. அது அந்த பசங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனிவே, நமக்காக வந்து அபிராமி மேம் வந்து ஒரு கேள்வியெல்லாம் கிட்ட வாய்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. மேம் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் 2 பேருமே உங்களுடைய ஃபேன்ஸ் ஆக்சுவலி. ஃபைன், சூப்பர். ஸோ பர்சனல் கேரக்டருக்காகவே நான் ஒரு ஃபேன். எக்ஸாக்ட்லலி, நான் சொன்ன மாதிரி அந்த லாக் எங்களுக்கு மஸ்ட் வேணும் அபிராமி மேம் கூட. ஃபைன், ஓகே வாட்சன், அவ்வளோதான். 3 hours வாஸ் டன். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சா சூப்பர். டைம் சூப்பராக போச்சு. எளிய மக்கள் எல்லாருமே, எல்லா மக்களுமே லாஸை தெரிஞ்சுக்கணும். ஆமாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு எல்லா போலீஸ் கோர்ட்டு கேஸ்னாலே பயப்படுவாங்க. ஸோ வந்து போலீஸ் வந்து நம்மளோட நண்பர்கள் தான். ஸோ வந்து பப்ளிக் சர்வன்ட்ஸ் தே ஆர். ஸோ வந்து நமக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க. போலீஸ் கேஸ் அப்படின்னோடனே பயப்பட வேணாம். அதே மாதிரி ஒரு அநீதி நடந்துருச்சுன்னா அந்த அநீதிக்காக நமக்கு கோர்ட் இருக்குது. ஸோ கோர்ட்டில் நம்ம போய் நின்னோம்னா நமக்கான ஒரு நியாயத்தை கொடுப்பாங்க. நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீதி தேவதை என்னை காப்பாத்திருச்சுன்னு. நான் சொன்ன நீதி தேவதை யாருன்னா அந்த ஜட்ஜ் அம்மாவை தான் நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஃபோன் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு போன இதில் வந்து 308 செக்ஷன் போட்டிருந்தாங்க. அது 308 தான் நினைக்கிறேன். 308 செக்ஷன் எதுக்காக போடுவாங்கன்னா, யாரையாவது இடித்து இறந்துருந்தா போடுவாங்க. இங்கே நிறைய பேருக்கு அந்த செக்ஷனை இடித்து இறந்துருந்தாலும் போடுறது கிடையாது. நான் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுட்டேனுங்கிறதுக்காக போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அநியாயம். அதுக்காக என் கார் சீஸு, என்னோடய ஃபோன் சீஸு, என்ன அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் ப்ரொசீஜர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் மதிப்புமிக்க நீதிபதியும் நம்மளோட லாயர்ஸும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அந்த 308 செக்ஷனே உடைச்சி என்னை வந்து காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா நீதி தேவதை, அதாவது நீதி தேவதைனாலே நம்ம ஐயா நீதி, அதாவது ஜட்ஜஸ் அண்ணாவோ அம்மாவோ. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே நீதி
கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம படத்தில் இருக்கும். அதே மாதிரி எங்கேயுமே வந்து பார்த்தா நமக்கு ப்ரைவசி கிடையாது. இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட்டான ஒரு ரூமில் இருக்கும், அங்கே ஒரு ப்ரைவசி இருக்குமானா அதுவும் கிடையாது. நம்ம லைஃப்பில் எங்கேயுமே ப்ரைவசி கிடையாது, 0 ப்ரைவசி தான் அப்படின்னு நம்ம படத்தில் இருக்கும். மறக்காமல் 28ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து செக் பண்ணி பாருங்கள். டிங் டாங்ட்டு வரோம், படத்தை வந்து சக்ஸஸ் ஆகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்.